ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். நாள்தோறும் பகவத்கீதையில் பகவான் ஆத்மாவை பற்றி ஒவ்வொரு விஷயமாக எடுத்து சொல்லி அர்ஜுனன்கிட்ட இதனால் ஏன் கவலைப்படுற அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இப்போது அந்த வரிசையில் 25 ஸ்லோகங்கள் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். 26வது மற்றும் 27வது ஸ்லோகத்தில் பகவான் ஒரு வித்தியாசமான ஒரு அப்ரோச், வித்தியாசமான ஒரு கண்ணோட்டம், ஒரு ஆங்கிள் எடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் ஆத்மா இப்படி தான், உடம்பு இப்படி தான், அதனால் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரா. இப்போது அர்ஜுனன் கிட்ட அர்ஜுனன் வழியிலேயே போய் புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, அர்ஜுனா, ஆத்மா அழியாதது, உடல் அழிஞ்சிரும் அப்படிலாம் சொல்லியாச்சு. இப்போ என்னென்னா, சரி அர்ஜுனா, நீ நினைக்கிற மாதிரி ஆத்மா தான் உடலே நீ நினச்சிக்கோ. ஏன்னா இந்த அடிப்படையே எங்கேருந்து ஆரம்பிச்சது வச்சுக்கோங்களேன். நம்ம பகவான் அறிவுரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆத்மாவை பற்றி அடிப்படை தெரிஞ்சுக்கணும்னு ஆரம்பித்தது எதில் ஆரம்பித்தோம்? நான்றது இந்த உடம்பு இல்லை, ஆத்மா. ஆத்மா வேற, உடம்பு வேறன்றதுல தான் இந்த அடிப்படை பாடமே தொடங்கிச்சு. ஆனால் இப்போ பகவான் என்னன்னா, அந்த அடிப்படையே சரி அர்ஜுனா, நீ சொல்கிற மாதிரியே வச்சுக்கோயேன் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாரு. ஒன்றுமே இல்லை, நம்மளே இப்போ யார்கிட்டயோ பேசிக்கிட்டே இருக்கோம், ஏதோ வாக்குவாதம் போய்கிட்டே இருக்கு அப்படின்னா, அப்போ நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியவே இல்லை அவங்களுக்கு புரியறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கோங்களேன் அப்படின்னு அவங்க வழிக்கு போய் நம்ம விஷயத்தை புரிய வைப்போம் இல்லையா? அதே தான் பகவான் இப்போ இங்கே செய்கிறாரு 26வது மற்றும் 27வது ஸ்லோகத்தில். அதில் 26வது ஸ்லோகம், அத சைனம் நித்ய ஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி த்வம் மகாபாஹோ நைவம் சோசித்துமர்ஹசி. மகாபாஹோ, பெரிய கைகளையுடையவனே, அதாவது அர்ஜுனனை தான் சொல்கிறாரு. இந்த ஆத்மா உடல் போல எப்போதும் பிறந்து இறந்து அழியக்கூடிய இந்த உடல் தான் இந்த ஆத்மானே நீ நினச்சிக்கிறேன்னு வச்சுக்கோயேன். அதச்ச ஏனம், இந்த ஆத்மா நித்திய ஜாத்தம், எப்போதும் பிறந்து, நித்தியம் வா மன்யசே மிருதம், திரும்ப எப்போதும் இருக்கக்கூடிய உடலா இந்த ஆத்மாவை நீ நினச்சிக்கிட்டாலும் நீ கவலைப்பட தேவையில்லை. நத்துவம் சோசித்தும் அர்ஹசி, நீ கவலைப்பட தேவையில்லை. என்ன பகவான் சொல்கிறாரு? ஆத்மா உடல் நினச்சாலும் கவலைப்படுறான்றது என்ன அப்படின்னா, அதாவது இந்த ஆத்மா தான் உடல் நினச்சா என்ன, உடல் எப்போதும் பிறந்துகிட்டே இருக்கும், எப்போதும் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஆத்மா தான் உடல் நினச்சா அது எப்போதும் பிறக்கும், எப்போதும் அழியும், அதனால கவலைப்படாதுன்னு என்ன சொல்ல வர்றார் பகவான் இங்கே அப்படின்னா, இந்த பீஷ்மரை கொலை செய்ய மாட்டேன், துரோணரை கொலை செய்ய மாட்டேன்னு சொல்கிறிய அர்ஜுனா, இது ஆத்மா உடலாக நீ நினச்சாலும் என்றைக்கோ ஒரு நாள் அது இறந்து தானே போயாகணும். என்றைக்கோ ஒரு நாள் அது பிறக்கத்தானே, திரும்பவும் பிறக்கத்தானே வேணும். அதனால நீ எதுக்கு கவலைப்படுற? இன்னைக்கு உன்னுடைய அம்புகள் அவரை கொலை செய்யலைனாலும் இன்னொரு நாள் கண்டிப்பாக அவர் இறக்கத்தான் போகிறாரு அப்படின்ட்டு பகவான் சொல்ல வராரு. அதாவது என்னால் தான் அழிவு, இல்லைன்னா அழிவே இல்லைன்னு நினச்சிக்காத அர்ஜுனா. இந்த ஆத்மா தான் உடல் நீ நினச்சாலும் பிறப்பு இறப்புன்றது அந்த சுழற்சியிலேருந்து அது தப்ப முடியாது. எப்படி இருந்தாலும் இறக்கத்தான் போகுது, இறந்த பிறகு திரும்ப பிறக்க தான் போகுது அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அடுத்து 27வது ஸ்லோகம் பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன்.